தென்றலாக புறப்பட்டு இங்கு வந்து சேர்ந்திருக்கும் திரு தனம் தண்டபாணி ஐயா அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன். தண்டபாணி ஐயா அவர்கள் என்ன சப்ஜெக்ட்? ஜோதிட கதம்பம் பற்றி பேச இருக்கிறார்கள். அதாவது எங்கள் தண்டபாணி ஐயான்னு சொன்னா தண்டமா இருக்கிறவங்களை கூட திடமா மாத்திடுவார் தன் பேச்சால. ஏன் போடா தண்டம்னு சொன்னா நீ தாண்டா திடம்னு சொல்லுவார். அதாவது இப்ப அவரு ஜோதிட கதம்பம்னு சொல்லி பல பேர்த்த ததும்பும் விதத்தில் தன் தங்க குரலால் மிளிர வருகிறார். வாங்க வருக வளர்க வருக. வணக்கம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்திற்கு என்னை இங்கே இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் இதனுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்கள் மற்றும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து குருமார்களும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலையில் பவகரணம், இப்போ பாலவகரணம். பட் ஆக்சுவலாக பவகரணத்துலேயே வரலான்னு பார்த்தேன். சரி, பவகரணத்துக்கு உரிய ஆள் ஒருத்தர் நம்ம ஜோதிட ஐயா இருக்கார். அதனால் அவரே காலையில் பவகரணத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டார். இருந்தாலுமே நம்மளுக்கு பிரபஞ்சம் பாலவகரணத்தில் வரணுன்றிருக்கு. இதெல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வர முடியாது. பட்டு இதுவரையிலே பார்த்தீங்கன்னா மேடம் அவர்கள், கவிதா மேடம் அவர்கள், இது 3வது கருத்தரங்கம். இதுவரையில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வர முடியல. இப்போ வர்றதுக்கு பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 3வது. 3ன்னா குருவுடைய நம்பர் தான், தனுசு லக்னம். அப்போ எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நானே உணர்ந்துக்கிட்டேன். ஸோ நான் ஜென்ரலாக எங்கே இந்த மாதிரி கருத்தரங்கம் போனாலுமே நாம் இன்றைக்கி வந்ததுக்கு எப்படி பிரபஞ்சம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துச்சு, இதே போல் நம்ம நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், குருமார்கள் இவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இன்றைய நட்சத்திரம், இன்றைய திதி, கரணம் இது எல்லாமே அவங்களுக்கு கோயின்சைடு ஆகணும். இந்த கோயின்சைடு ஆகாமல் எதுவுமே பேச முடியாது. அதே போல் வாடிக்கையாளரும் ஆகட்டும், ஜோதிடம் பார்க்கவே வரணும்னாலுமே அவங்களுக்கு அவங்களுடைய நட்சத்திரமே, அவங்களுக்கு என்ன கரணமோ அது எல்லாமே ஃபோக்கஸ் ஆகணும். அப்போ தான் ஜோசியம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க, ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வாய்ப்பு இருந்தால் லேட்டான கூட இருந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஆஃபீஸ் சாத்திருக்குன்னு போயிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ அன்னைக்கு அவங்களுக்கு பிரபஞ்சம் இது பார்க்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கு. ஒரு சிலர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பிரபஞ்சம் அவங்களுக்கு பார்க்கலாங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாமே இயங்குகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் இது 3வது மாதாந்திர கருத்தரங்கம். இதில் 3ன்னா குரு, நிறைய குருமார்கள் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல் இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா கவிதாங்கிறதுக்கு 3 எழுத்து தான். ஓகே. அதே போல் இதை நடத்தி இதை யூடியூப்பில் கொண்டு போயிட்டுருக்கிற கரூர் டிவி, கரூருங்கிறதுக்கு அது 3 எழுத்து தான். ஸோ அதே போல் லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் லக்ஷ்மிக்கு 3 எழுத்து தான். ஸோ எல்லாமே இந்த 3ங்கிறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி கோயின்சைடு ஆகுது. மேலும் இன்றைக்கி புதன்கிழமை, புதனால் அது 3 எழுத்து தான். அதுபோக மிதுன மாதம், ஆணி மாதம் அதுவும் 3 தான். ஸோ எல்லாமே 3ங்கிறது இன்றைக்கி எல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி பிரபஞ்சம் இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15/7/2026 இதனுடைய கூட்டுத்தொகை 5. அதாவது இந்த 5ங்கிறது புதன்னா ஜோதிடம், மேலும் புதன்னா கல்வி. எனவே தான் இன்றைக்கி காமராஜர் பிறந்த நாள், கல்வி தலைவர். அதனால் இன்றைக்கி கல்வியுடைய காமராஜர் பிறந்த நாள். மேலும் இன்றைக்கி நாம் இந்த புதனுங்கிறதுனால இன்றைக்கி ஜோதிடம் பற்றிய தலைப்போடு இன்றைக்கி இந்த கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு. மேலும் அடியேனும் புதன் சாரம் பெற்ற ஆயில்யம் நட்சத்திரம். ஸோ எல்லாமே இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆகுது.
மேலும் இது வந்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம யாருமே இன்றைக்கி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, இது இல்லாமல் பிரபஞ்சம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா அதோடைய நம்பர் 5. ஆனால் அதே புதனுக்கு உரிய ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூர். அதனால் இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 8/16 அப்படின்னு மேடம் ப்ரௌச்சரில் போட்டிருந்தாங்க. இந்த 8/16 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 6னா சுக்கிரன். எனவே இக்கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. சுக்கிரன் என்கிற பரணி நட்சத்திரத்துடைய சுக்கிரன் சாரம் பெற்ற கவிதா. மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வஜ்ர நாம யோகம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பங்கு பெற்ற அனைவருமே வஜ்ரம் போல நட்பு கொள்ள தன்மை உள்ளவர்கள். ரெண்டாவது வஜ்ரம் போல பவர் இருக்கிறவங்க எல்லாருமே ஜோசியத்தில். மேலும் இந்த கருத்தரங்கம் மாதம் வர வைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டாங்கல்ல வஜ்ரம், அவங்கள வந்து விடாது. கண்டிப்பாக மாதம் வருவாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. இதன் மூலம் கண்டிப்பாக இவங்க வந்துட்டு பிரபலமாகிறது உறுதி. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அதாவது இன்றைக்கி ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரமுடைய யோகி சந்திரன். எனவே தான் இன்றைக்கி சந்திர தரிசனம் இன்றைக்கி சாயங்காலம். ஓகே, மேலும் இதனுடைய சந்திர தரிசனம்ங்கிற இன்றைக்கி எல்லாருமே ஈவினிங் போய் நீங்கள் சந்திர தரிசனம் பார்க்கலாம். யோகி வந்து சந்திரனுங்கிறனால. மேலும் தற்போது வந்து இப்போ பாலவகரணம் போயிட்டுருக்குது. இந்த பாலவகரணத்தில் வந்துட்டு பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி யாருக்கு இதில் பிறந்தவங்க எல்லாருமே வெற்றி பெறக்கூடியவங்க. அதனாலே இந்த ப்ரோக்ராமு பவகாரணம் ப்ளஸ் பாலவகரணத்தில் போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு வெற்றி உறுதி. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வந்து பவகரணம்ங்கிறதுனால சிங்கம் போல் வீரநடை போட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்து என்பது சிறப்பு. இப்போ பாலவகரணம், அதாவது புலி, இதோடைய வாகனம் புலி. இந்த புலி பார்த்திங்கன்னா சேமிப்பு குணம் கொண்டது. எனவே தான் இங்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களையுமே சேமித்து வைக்கும் அளவிற்கு ஜோதிட தகவல் இன்றைக்கி எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. எனவே அனைவரும் இந்த ஜோதிடத்தில் புலி என்கிற பெயர் கண்டிப்பாக இங்கே பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே அந்த பட்டம் கிடைக்கிறது உறுதி. மேலும் இதனுடைய இந்த பாலவகரணத்துடைய இது பார்த்திங்கன்னா சந்தனம், முத்து, வெள்ளி இதெல்லாமே ஆபரணம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சந்தனம் போட்டு வச்சுருக்கிறேன், வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன், முத்து எல்லாமே போட்டிருக்கேன். அப்போ எல்லாமே பிரபஞ்சம் வந்து எனக்கு இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுது. இதே போல் எல்லாத்துக்குமே இருக்கும். மேலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துதியை திதி, அதாவது இந்த துதி எப்படின்னா துதிப்பாடல் காலையில் யார் பாடினாங்களோ சிறப்பாக ஆரம்பித்து கண்டிப்பாக இது வந்து நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நிதர்சனமான உண்மை. மேலும் இது வந்து துதி வந்து 2வது நாள். அப்போ 2ங்கும்போது 2ஐ குறிக்கும். அப்போ 2னா சந்திரன். அப்போ நான் பிறந்த தேதி 2 கடகராசி. அப்போ எனக்கு இது ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுது. மேலும் இது வந்து 3வது கருத்தரங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாராகி தினம். அப்போ வாராகிங்கிறதுக்கு வந்து 3 எழுத்து கொண்டது. வாராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இன்றைக்கி முதல் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு சக்ஸஸ் ஆவேங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் நவகிரகம் அப்படிங்கிறது 9 எழுத்து கொண்டது. எனவே கண்டிப்பாக நவகிரகம் ஆசி கண்டிப்பாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த பிரசன்ன ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15. இதனுடைய கூட்டுத்தொகை 6. இதை நடத்தும் கூட்டமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இந்த ஆணி 31. இதனுடைய கூட்டுத்தொகை 4 என்பது ராகு. ஸோ கருத்தரங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ராகுனா பிரம்மாண்டம், ஏன்னா பிரம்மாண்டமாக போயிட்டுருக்குது. மேலும் இன்றைக்கி பூச நட்சத்திரம். அதாவது பூசம் அப்படின்னாலே சனி பகவானுடைய சாரம், அதாவது தொழில்காரகன். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி தொழிலுக்கு வேண்டிதான் இந்த இது நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பூசத்தில் நடத்துறதுனால சிறப்பாக இருக்கும். 2வது சனி பகவானுடைய நம்பர் 8, ஆனால் பூசம் நட்சத்திர நம்பர் 8. அப்போ இது எல்லாமே கோயின்சைட் ஆகுது. 2வது ராகுவுடைய கர்மப்பதிவு பெற்றது பூச நட்சத்திரம். ஸோ ராகுனாலே நெடுதூர பயணம். ஸோ இப்போ நாம் வந்துட்டு எல்லோரும் இங்கே வந்து நெடுதூர பயணம் வந்து இங்கே வந்து ரொம்ப பிரபலமாகலாம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, நான் இன்றைக்கி பேச வந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பற்றி ஒரு 27 நட்சத்திரம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதோடைய மிக விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் பேசுகிறக்கே ஒரு நாள் ஆகும். பட் இருந்தாலும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து 27 நட்சத்திரம் எடுத்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரம்.
இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தோஷம் பெற்றது. ஸோ இவங்களுடைய குடும்பத்தில் அஸ்வினி அன்பர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அபார்சன் உண்டு. ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு குலதெய்வ தோஷம் இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்போ இவங்க வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கல் லைனுக்கு நீங்கள் சொல்லலாம். கன்ஃபார்மாக அஸ்வினி நட்சத்திரமா அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பார்க்கும்போதே மெடிக்கல் லைனுங்கிறதுனால இங்கே டாக்டர் ஆவாங்களா அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்த்து அவங்களுக்கு நம்ம டாக்டர் ஆவாங்க அப்படிங்கிற தன்மையை சொல்லிடலாம். மேலும் அஸ்வினிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் பவர். இவங்களுக்கு வந்து இந்த குதிரையுடைய தன்மை இருக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியனுடைய கர்மப்பதிவுங்கிறனால அப்பா பிள்ளைக்கு உடைய ஒரு கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது ஒரு மெடிசன் லைனில் வேலை செய்வாங்க. ஓகே. அடுத்தபடியாக பரணி. இந்த பரணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்றது. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன பார்க்கும்போது பரணி தரணி ஆளும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா பிரபலம் ஆவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது ஒருத்தருடைய அனுகூலம் இவங்களுக்கு குறைவாக இருக்குது. இவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களுடைய மேரேஜ் ஆகிற டைமில் பரணி நட்சத்திரமாக ஆனால் மேரேஜ் ஆகிறன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்துன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கு பரணி நட்சத்திரம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குதோ ஒரு மேரேஜுக்கு முன்னாடி இல்லைன்னா மேரேஜுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு கர்மம் நடக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இவங்க வந்துட்டு பரணினாலே அடுப்பை குறிக்கும். அப்போ இவங்க வந்துட்டு ஒரு நல்ல இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், இதே பெண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப சமையல் சிறப்பாக செய்வாங்க. ஸோ பரணியை வந்துட்டு யார் கல்யாணம் பண்ணுறீங்களோ ஆண்களுக்கு கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்க வந்து சமையல் நல்லா சிறப்பாக செய்வாங்க. ஓகே. இது வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு அப்பாவுடைய அனுகூலம் வந்து கொஞ்சம் குறைவு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லாமன்னா ஒரு சிலர் வெளியூரில் இருப்பாங்க, ஃபாரினில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்துட்டு தாயுடைய ஆதிக்கம், அதாவது லேடிஸ் வந்து இந்த ஃபேமிலியை வழிநடத்தி கொண்டு போகிற மாதிரி இருப்பாங்க. சேம் டைம் இவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. மூன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை. இந்த கார்த்திகைன்னு பார்க்கும்போது இது வந்து செவ்வாயுடைய கர்மப்பதிவு பெற்றது. அப்போ ஜென்ரலாகவே கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தனா லேட்டாக திருமணம் செய்வது சிறப்பு. ஏன்னா செவ்வாயினா கணவன், ஏன்னா செவ்வாயுடைய கர்மப்பதிவுங்கிறதுனால இவங்க வந்துட்டு ஒரு 23 வயசுக்கு மேலே திருமணம் செய்வது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு ஜென்ரலாகவே எங்கே போனாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா வாஸ்து குறை இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு கன்னி சாபம் பெற்ற நட்சத்திரம். ஆனால் கார்த்திகை எப்படின்னா சூரியனுடைய சாரம்னால ரொம்ப சூடாக இருப்பாங்க, ஸ்பீடாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஏன்னா காலற்ற நட்சத்திரம் அப்படிங்கிற தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறனால ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு லாஸ் ஆவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பூர்வீகம் வந்து செட் ஆகாது. மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா எர்லி மேரேஜ் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பியாக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு தோஷமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. ரெண்டாவது இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸில் இவங்க போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து நாலாவதாக ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஜென்ரலாக வந்து புதனுடைய கர்மப்பதிவு. அப்போ புதனாலே தாய் மாமன், அப்போ தாய் மாமனுடைய அனுகூலம் குறைவுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ரோகிணி அப்படிங்கனாலே நம்ம வந்து இந்த தேர் குறிப்போம். அப்போ தேர்னா இப்போல்லாம் தேர், அதாவது கார், இப்போ வந்து அது தேருங்கிறது கார் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீட்டில் வந்து ஒரு டிரைவர் இருப்பாங்க, ஒரு கார் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இவங்க வந்துட்டு நிறையா போக வர இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா ரெகுலராக வந்துட்டு தேங்காய் சாப்பிட்டு போகிறது நல்லது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணிக்காரங்களை தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு. அதே போல் இந்த ரோகிணியோடைய அன்பர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு தாய் இருப்பாங்க. இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு டெய்லர் மெஷின் இருக்குது. இவங்களை பொறுத்தவரை ஒரு எமோஷ்னல் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணணும். இவங்க வந்துட்டு காளியுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்த்திங்கன்னா மிருகசீரிடம். இந்த மிருகசீரிடம் அப்படிங்க பார்க்கும்போதே குருவுடைய தோஷம், அதாவது குழந்தை, இவங்களுக்கு ஒரு குழந்தையினால் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தபடி பார்த்திங்கன்னா 5 நாளே குழந்தை பாவம், 5வது நட்சத்திரம். அதனால் நம்ம வந்து ஈஸியாகவே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு குருமார்களுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். பிராமினுடைய தொடர்புகள், கோயில் சம்மந்தப்பட்ட தொடர்புகள். இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2 தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. டபுள் இன்கம் வரக்கூடியவங்களாக இந்த மிருகசீரிடம் தான்.
இவங்க வந்து வீட்டில் வந்துட்டு பெட் அனிமல்ஸ் வளர்த்துறது ரொம்ப சிறப்பு, கண்டிப்பாக வளர்த்துட்டு இருப்பாங்க. மேலும் இந்த குடும்பத்தில் வந்து காதல் கல்யாணம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபாரின் தொடர்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும், ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஜென்யூனான ஆளாக இருப்பாங்க. அடுத்தபடியாக 6வது 6 நாளே திருவாதிரை, 6 நாளே கடன் நோய் நிவர்த்தின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது இங்கே திருவாதிரை அப்படிங்கும்போது ராகு. அப்போ இங்கே ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு கோளாறுகள், ஒரு மன நிம்மதி, ஒரு இழப்பு, இது எல்லாமே குறிக்கக்கூடியது. இந்த திருவாதிரைங்கிறது சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்றது. அப்போ இதே ஆண்களாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எர்லி மேரேஜ் ஆகாது, லேட்டாக திருமணம் செய்வது ரொம்ப சிறப்பு. இவங்களை பொறுத்தவரை வந்து இவங்களுக்கு காதல் கல்யாணம் உண்டு. இவங்க ஆனால் எர்லியாக பண்ணாங்கன்னா அதில் வந்து ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெண்களால் அசிங்கம் உண்டு ஆண்களுக்கு. இவங்க வந்துட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய இதில் வந்து லேட்டாக திருமணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் திருவாதிரை எப்படினால இங்கே ராகுங்கிறனால என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் பிரகாரம் இவங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கும். சப்போஸ் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருவாதிரையில், அங்கே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இழப்பு இருக்குது, சந்திரன் தான் அம்மா இழப்பு, செவ்வாய்னா சகோதரன், இந்த மாதிரிலாம் ஒரு திருவாதிரைங்கிறது ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு சூசைடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரணம், அதாவது தற்கொலை, தண்ணியில் விழுகிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே போல் அவங்களுக்கு வெளிநாட்டு ராகுங்கிறனால வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ஒரு சிலர் வந்து டாக்டர் லைன்களை இது படிக்கலாம், ஃபாரின் போய் டாக்டர் படிக்கிறவங்களும் இந்த திருவாதிரையில் இருப்பாங்க. அடுத்தபடியாக இந்த புனர்பூசம், இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது 7வது நட்சத்திரம். நம்ம ஜென்ரலாக 7 அப்படிங்கிறது கலத்திரத்தை சொல்கிறோம். அப்போ அதே போல் இந்த புனர்பூசம்ங்கிறது என்னென்னா ஒரு விதவை நட்சத்திரம். அப்போ கல்யாணம் பண்ணுறான், அவன் ஏதாவது ஒரு விதவை ஆயிடுறாங்க. அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதவை, ஒரு இளம் விதவைங்கிறது சுட்டி காட்டுது. மேலும் இது வந்து சனியுடைய கர்ம பதிவு. அப்போ இவங்க வந்து தொழில் ரீதியாக இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நிலை கோளாறுகள் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா புனர்பூசங்கிறது குருவுடைய சாரம். அப்போ இந்த குருவும் சனியும் இங்கே வந்து லிங்க் ஆகும்போது இங்கே வந்துட்டு பிரம்மகத்தி தோஷமும் இவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. மேலும் இந்த புனர்பூசம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுலையுமே ஒரு முடிவுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லேட்டாக தான் எடுப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முதல் தொழில் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா புனர்பூசத்துக்காரங்க வந்து ஒரு செகண்ட் தொழில் வந்து இவங்களுக்கு எப்பவுமே சக்ஸஸ் ஆகும். ஸோ முதல் தொழில் வந்து அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு அல்ப ஆயிலில் இறந்தவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழில் வந்து ஓய்வு இல்லாமல் செய்வாங்க. அதன் மேலே தாக்கம் அதிகமாக இருக்குது. தொழில் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப போராட்டமாக தூக்கத்தையே கண்ட்ரோல் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரத்தம் சிந்தி வேலை செய்கிற அளவுக்கு இவங்க வந்து வேலை செய்வாங்க. அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனியுடைய சாரம், அதாவது சனினால 8, அதனால் இது வந்து 8வது நட்சத்திரம் பூசம். 2வது இது வந்து ராகுடைய கர்ம பதிவு. அப்படிங்கும்போது இந்த குடும்பத்தில் ஒரு டீச்சிங் லைன் இருப்பாங்க, கோயில் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் யாருக்காவது 2 தாரம் செஞ்சவங்க, திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு கோயில் தொடர்பு இருக்குது. அதே போல் இவங்க வந்து ஒரு சில பேர் கல் வச்சு வழிபடுவாங்க, அந்த மாதிரி கல் வச்சு வழிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்க குடும்பத்தில் ஒரு அருள் வாக்கு, ஜோதிடர், குறி சொல்கிறவங்க இதெல்லாமே இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூசம் அப்படிங்கும்போது ரொம்ப பேச்சாளியாக இருப்பாங்க. தொழில் ரீதியாக இவங்களும் இன்ஜினியரிங் லைனில் இருந்தாங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஸர் லைன்களில் இவங்க தான் சிறப்பு. இவங்க வந்துட்டு ருத்ராட்சம் அணிவது ரொம்ப சிறப்பானது. அடுத்தபடியாக 9வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம். இந்த ஆயில்யம்ங்கிறது வந்து ஒரு சூரியனுடைய கர்ம பதிவு. அப்போ இங்கே வந்துட்டு அப்பாவுடைய அனுகூலம் வந்து இந்த ஆயில்யத்துக்கு குறைவு. இந்த குடும்பத்துலேயும் வந்து 2 தாரத வம்சம் இந்த குடும்பம் சொல்லலாம். யாராவது சொந்தத்திலேயே மாமாவோ அப்பாவோ தாத்தாவோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க இதில் வந்து யாராவது 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருந்தாங்கன்னா 27 வயதுக்கு மேல் திருமணம் செய்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆயில்யம்னாலே பெண்கள், அதாவது இப்போ ஆண்கள் பெண்ணில் பிறந்த ஆயில்யம் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்ட்னா ஆயில்யம் பெண் வந்துட்டு சிறப்பாக சமையல் செய்வா. அப்படி ஸோ வரக்கூடிய கணவன் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவான். அதனால் ஒரு நாளைக்கு அவன் பேச்சு சொல்லிடுவான் அம்மாவை பார்த்து, என்னம்மா நீ செஞ்ச சாப்பாடு, என் பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கணவன்கிட்ட நல்ல சர்டிஃபை வாங்கிடுவா மனைவி.
ஸோ இதனால தான் ஆயில் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே ஒழிய மற்ற எந்தமே ஒரு கெடுதலான சம்பவம்லாம் நடக்காது. அதே போல் இவங்களை பொறுத்தவரை வந்து திருப்பரங்குன்றம் போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆமாம், இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சாங்களோ அந்த நினச்ச வேலை கிடைக்காது. இதுக்கு உதாரணமே நான் ஆயில்யம் தான். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனால் நான் இப்போ ஜோஷியராக இருக்கிறேன். ஸோ நான் நினச்ச படிப்பு வேறு, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க தொழில் வேறு. ஸோ இதே போல் இவங்களுக்கு வந்துட்டு கிடைச்ச வேலையை விடக்கூடாது. அதனால தான் நான் இப்போ வந்து இந்த தொழிலை வந்து நான் ரொம்ப சின்சியராக இதை ஃபாலோ பண்ணி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது மகம் நட்சத்திரம். இந்த மகம் அப்படிங்கும்போதே இதனுடைய 10வது நட்சத்திரம் கூட்டுத்தொகை 1 வருது. அப்போ 1ன்னா சூரியன். அப்போ சிம்ம ராசியில் இருக்கிறது இந்த மகம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்றது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு குலதெய்வ தோஷம் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும். இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மகம் அப்படிங்கும்போதே அந்த அதாவது சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு அந்த ஈகோவை விட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இவங்களை பொறுத்தவரை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாயுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை கோளாறுகள் வந்தாலுமே இவங்க வந்துட்டு அலோபதி போகிறத தவிர்த்துட்டு ஹோமியோபதி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ரெண்டாவது, ஃபேமிலி பொறுத்தவரை வந்து இவங்களுக்கு ஒரு அதிருப்தி. ஏன்னா இது மகம்ங்கிறது வந்து ஒரு தோஷம் பெற்றது, அதாவது பித்ரு சாபம்னு சொல்லுவோம். அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 50% ஒரு அன்ஹாப்பியாக இருக்கும். இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒரு க்ளோஸாகவே இருக்கிறதுக்கே சூழ்நிலை விடாது இவங்களை பொறுத்தவரையில். அடுத்தபடியாக 11. இந்த 11ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம். இந்த பூரம்ங்கிறது வந்து செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே பூரமாக பெண்களாக இருந்தனா இவங்க வந்துட்டு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறனால மெதுவாக லேட்டாக திருமணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக இவங்களுக்கு வந்துட்டு சுக்கிரனுடைய சாரம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு பெண் தெய்வங்கள் வழிபடுறது நல்லது. தெய்வீகம் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். இவங்க அடிக்கடி வண்டி வாகனம், சுக்கிரனால கார், அதனால் காரில் பிரயாணம் செய்வது எல்லாமே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே போல் சுகவாசியாக இருப்பாங்க. ட்ராவலிங்கெல்லாம் நல்லா போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அதாவது பூரமுன்னாலே ஆண்டாளை குறிக்கும். ஆண்டாள் வந்து பிடிவாதத்துடன் பெருமாளை திருமணம் செஞ்சனால இவங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம்ங்கிறது இருக்கும். ஸோ மேரேஜ் லைஃப் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இவங்களை பொறுத்தல பார்க்கும்போது மலைமேல் இருக்கிற முருகனை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக 12வது உத்திரம். இந்த உத்திரம் அப்படிங்கும்போது புதனுடைய கர்மபதி பெற்றது. அப்போ இங்கே வந்துட்டு கல்வி தடை இருக்கும். அப்புறம் கன்னி சாபம். அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நட்பு வகையில் வந்து இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குலதெய்வம் வந்து இவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உத்தரத்தில் பிறந்தவங்கன்னா இவங்க குடும்பத்தில் வந்து இவங்க தான் முதல் குழந்தையாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தால். மேலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் பார்த்திங்கன்னா அதாவது கல்வி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிப்பாங்க. மேலும் இவங்க வந்துட்டு இந்த புதனுடைய கர்ம பதிவுங்கிறதுனால இவங்க வந்துட்டு புதனா திருநங்கை. அதனால் இவங்க வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறது வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு. ஜீவ சமாதி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே போல் புதன் தோஷங்கிறதுனால நரம்பு, அதனால் இவங்களுக்கு வந்து நரம்பு, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கும். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் இடது கை பழக்கம் இருக்குது. அடுத்தபடியாக அஸ்தம் நட்சத்திரம். இது வந்து 13வது நட்சத்திரம். இங்கே வந்துட்டு பார்க்கும்போது குருவுடைய கர்மபதி பெற்றது. அப்போ இங்கே அஸ்தம் அப்படின்னாலே நம்ம உள்ளங்கையை குறிப்போம். அப்போ உள்ளங்கை அப்படின்னாலே உள்ளங்கை 2 இருக்குது. அப்போ இவங்க அஸ்தம் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து 2ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவங்க வீட்டில் வண்டியாகட்டும், வீடாகட்டும், தொழிலாகட்டும், ஸோ எல்லாமே 2 இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு சிலர் கேட்பாங்க 2 கல்யாணமானு கேட்பாங்க. குடும்பத்தில் 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 2ஆவதாக பார்க்கக்கூடிய கணவனோ 2ஆவதாக பார்க்குற மனைவி செட் ஆகும், முதல் வந்து ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக. ரெண்டாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி சம்மந்தப்பட்டது, கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு பேங்க் தொடர்பில் இருக்கும். அதே போல் இவங்களோட குழந்தைகள் வந்து பிரிவு, அதாவது வெளிநாட்டு படிக்கக்கூடியவங்கள் இருக்குது. சந்திரனுடைய இதுங்கிறதுனால இவங்க வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இவங்களை பொறுத்தவரை எப்போவுமே சப்போட்டா சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எதுவுமே ஒரு சப்போட்டா வேணும்னா நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக சித்திரை. இந்த சித்திரைங்கிறது வந்து 14வது நட்சத்திரம். இது வந்துட்டு உங்களுக்கு கூட்டுத்தொகை 5. இந்த 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதனை குறிக்கும். அப்போ புதனாலே நம்ம கார்மெண்ட்ஸை சொல்கிறோம். அப்போ ஜென்ரலாகவே இவங்க வீட்டில் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு இருக்கோ இல்லையோ துணிமணி புதுசாக இருந்துகிட்டே இருக்கு இவங்க பீரால. அதே போல் சுக்கிரனுடைய கர்ம பதிவு அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு மன வாழ்க்கையில் தோஷம். இவங்க குடும்பத்தில் லவ் மேரேஜ் இருக்கும். செவ்வாய் சித்திரையினால செவ்வாய் ஆச்சுங்களா, அதனால் மருத்துவம் சார்ந்த யாராவது மருத்துவத்துறையில் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாங்கன்னா மனைவி இல்லது காசு, இதுதான் பிரச்சனையாக இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்தவரை சித்திரையை வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கக்கூடாது. அதாவது நிறைய வீடு மேலே வீடு கட்டினாங்கன்னா மனைவிக்கு உடல்நிலை கெட்டு போகும். அதனால் இவங்க வந்துட்டு 50-50யோட இவங்க வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது. சித்திரைங்கிறது சைக்கிளை குறிக்கும். அப்போ இவங்க வந்து இந்த சைக்கிள் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு சைக்கிள் எப்போவுமே இருக்கும். டெக்ஸ்டைல் சார்ந்த தொழிலில் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக 15. இந்த 15வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி. இந்த சுவாதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ராகு பிரம்மாண்டம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அவங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க. இதில் ராகு அப்படிங்கும்போது என்னென்னா பாம்பு குறிக்கும். அப்போ பாம்பு வந்துட்டு அடிக்கடி சட்டை மாற்றும். ஸோ இவங்களும் வந்து அந்த மினுமினுப்பாக உள்ள ட்ரெஸ் போடுவாங்கன்னு சொல்லலாம். இது வந்துட்டு சனியுடைய கர்மப்பதிவு பெற்றது. ஸோ இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் இருக்குது குடும்பத்தில். அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் காதல் வரும். தாய் பாசம் இருக்கும். இவங்க வந்து ஒரு குருமார்களுக்கு ஈக்குவலாக டீச்சிங் லைனில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு லேட்டாக பிறக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்க எதையுமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. அடுத்தபடியாக 16வது விசாகம். இந்த விசாகம் அப்படின்னாலே குரு உடையது. அதாவது திருச்செந்தூர் குருன்னு சொல்லுவோம். அப்போ முருகனுக்கு உகந்த ஸ்தலம். அதாவது விசாகம் அப்படிங்கும்போதே அந்த குடும்பத்தில் 2 கல்யாணம் நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா திருச்செந்தூரில் வள்ளி தெய்வானையோட முருகன் 2 மனைவியோடு இருப்பா. அப்படி அதனால் விசாகம் குடும்பத்தில் 2 கல்யாணம்ங்கிறது நம்ம அடித்து சொல்லலாம். அதே போல் குருக்கு உகந்த ஸ்தலம் அப்படிங்கிறனால இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாமே நீங்கள் இந்த கோயில் போய் வழிபடலாம். இதில் என்ன ஒரு ஐதீகம்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து குருஸ்தலம் உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு சாஸ்திரத்தில் வந்துட்டு வள்ளிக்கு குழந்தை இருக்குது, தெய்வானைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி குழந்தை இல்லாதவங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா பொறுமையாக நின்று முருகனையும் வள்ளி தெய்வானையை பார்த்துட்டு கம்பல்சரி தெய்வானையை பார்க்காம வரக்கூடாது. ஸோ தெய்வானையை பார்த்தா யார் தெய்வானையை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் உண்டு. ஏன்னா குழந்தை இல்லாத தெய்வானை குழந்தையுடைய கஷ்டம் தெய்வானைக்கு தான் தெரியும். அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகள் போய் இந்த தெய்வானையை பார்த்துட்டு வந்தாலே அங்கே வந்து தெய்வானையுடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருடமே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அடுத்தபடியாக நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டிட்டு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு வெள்ளியில் வேல் செஞ்சு உண்டியில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சக்ஸஸாக காரணமே திருச்செந்தூர். இதுதான் கான்செப்ட். மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா ராகுவுடைய கர்மப்பதிவுங்கிறதுனால இவங்க வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யக்கூடாது. இவங்களுக்கு வந்துட்டு தொழில் ரீதியாக பார்க்கும்போது சிறப்பானது, அதாவது வாழ்க்கையிலும் கூட ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்துட்டு கல்யாணம் ஆனோடனே 1 இயர் 2 இயரில் குழந்தை பெற்றுட்டாதான் வாழ்க்கை இனிமையாக இருக்குது. குழந்தை இல்லைனாலே அங்கே வந்து கணவன் தம்பதிகளுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இவங்க குடும்பத்தில் வந்துட்டு நாய்க்கடி உண்டு. அதே போல் இவங்க வந்துட்டு கத்திரிக்காய் சாதம் செஞ்சு முருகனுக்கு வழிபடுறது இவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பரிகாரம். மேலும் அடுத்தபடியாக 17வது நட்சத்திரம். இது வந்து அனுஷம். இந்த அனுஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவானுடையது. அப்போ கூட்டுத்தொகை 17 கூட்டுத்தொகை 8. அப்போ இங்கேயும் வந்து சனி பகவானுடைய நம்பர் தான் வருது. அப்போ இதனுடைய கர்மப்பதிவு பார்த்திங்கன்னா சூரியன். அப்போ சூரியன் அப்படிங்கும்போது இங்கே வந்துட்டு அனுஷம் நட்சத்திரத்துக்கு சூரியன் அப்பா பையனுக்கு ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம்.
அப்போ இங்கே ஜென்ரலாக பார்க்கும்போது இது வந்து மாமியாருடைய தோஷம். அப்போ அனுசம் நட்சத்திரக்காரங்க ஜென்ரலாக பார்க்கும்போது மாமியார் இல்லாத வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்துட்டு நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் லைன், ஏன்னா சனிபாவனா நீச்ச தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் லைனு இதெல்லாமே பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு இடம் சனிபானம் 8 நம்ம மர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. அதனால் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இன்னும் அவங்களுடைய இடது கையால் டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுறது இவங்களுக்கு வந்து பரிகாரம், வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டைங்கிறது வந்து புதனுடைய இது, அதாவது சந்திரனுடைய தோஷம், கர்மப்பதிவு. அப்போ இவங்க வந்து மன வாழ்க்கை, மன திருப்தி ஏற்றதா சூழ்நிலையாக இருப்பாங்க. ரெண்டாவது செவ்வாயுடைய வீடு. கேட்டைங்கிறது வந்துட்டு விருச்சிகத்தில் இருக்குது. அப்போ இங்கே செவ்வாய், ஆனால் இங்கே வந்து 18வது நட்சத்திரம், கூட்டுத்தொகை 9. அப்போ 9ங்கிறது செவ்வாய். அப்போ இவங்க வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அமானுஷ்ய தேடல் இருக்குது. இவங்களுடைய கோபத்தினாலேயே இவங்களுக்கு வந்து நல்ல எதிரிகள் நிறைய இருப்பாங்க. கேட்டையினால கோட்டை கட்டும் வைப்பாங்க. அப்போ கோட்டையினால காம்பவுண்டை குறிக்கும். அப்போ இவங்க வீட்டு வந்து காம்பவுண்டு பிரச்சனை இருக்கும். சப்போஸ் காம்பவுண்டு இருந்தாலுமே பக்கத்து வீட்டுல தொல்லை இருக்குது இவங்களுக்கு. அதே போல் கேட்டையும் கிணத்தடியும் ஒரு ரகசியம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடியில் போனீங்கன்னா ஒரு ரகசியம் பேசுவாங்க. அதனால் இவங்க ஃபேமிலியில் ரகசியம் ஒன்று இருக்குது. மதமாற்ற குடும்பம், கல்யாணம் இதெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் இருக்குது உங்கள் ஃபேமிலியில். அடுத்தபடியாக மூல நட்சத்திரம். இந்த மூலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது 19வது நட்சத்திரம். இது வந்துட்டு கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 10, மறுபடியும் 1 வருது. அப்போ 1ல் சூரியன். அப்போ ஜென்ரலாக நீங்களே பார்த்துருப்பீங்க, மூலம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருமே ஆண் மூலம் அரசாளம்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெனரலாக இவங்களுக்கு வந்து அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய கர்மப்பதிவு. அப்போ இது பெண்களாக இருந்தாங்கன்னா செவ்வாயுடைய கர்மப்பதிவு. ஏன்னா கணவனுடைய வாழ்க்கை இடர்பாடுகள், கணவன் இழப்பு இதெல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் மூல நட்சத்திர பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் அப்படி இல்லை. லேட்டாக திருமணம் செய்வது சிறப்பு. மூல நட்சத்திர பெண்களுக்கு லேட்டாக திருமணம் செஞ்சால் வாழ்க்கையை ரொம்ப இனிக்கும், நல்லாயிருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் நல்லா வரும். தொழில் பார்த்திங்கன்னா தொழில் திருமணத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு மூலம் அப்படிங்கிறது வந்து ஆஞ்சநேயருடையது. அதாவது ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா சின்ன வடிவமும் ஆவார், சேம் டைம் ரொம்ப உயர்ந்த வடிவமும் ஆவார். அதனால் இவர் வந்துட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மூல நட்சத்திரக்காரங்க அவங்கள ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஜென்ரலாக ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். அதனால் இவங்களும் அதே ஒரு உதவும் மனப்பான்மை இருக்குது. எதுக்குமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்யக்கூடியவருங்க. அடுத்தபடியாக இந்த பூராடம். இந்த பூராடம் அப்படிங்கும்போது 20வது நட்சத்திரம். அப்போ இங்கே வந்து இதனுடைய புதனுடைய கர்மப்பதிவு பெற்றது. இங்கே இந்த பூராடம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகம் இருக்குது. இந்த வீட்டில் வந்து தந்தையுடைய ஆதிக்கம் இருக்குது. சுக்கிரனுடைய சாரம்ங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பூராடம் நூலாடாதும்பாங்க. அப்புறம் ரெண்டாவது பூராடம்ங்கிறது ஒரு சில வீட்டில் வந்து திருமணம் ஆகியிருப்பாங்க, ஒரு சில வீட்டில் திருமணம் ஆகி விதவை ஆகியிருப்பாங்க. அதனால் இவங்க வந்துட்டு லேட்டாக மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதாவது பூர்வீகம் வந்து இவங்களுக்கு ஆகாது. அடுத்ததாக உத்திராடம். இந்த உத்திராடம்ங்கிறது வந்துட்டு 21வது நட்சத்திரம். இந்த 21ங்கிறது வந்து கூட்டுத்தொகை 3. அப்போ 3ங்கிறது குரு. ஆனால் ஜென்ரலாகவே உத்திராடம் வந்து குருவுடைய கர்மப்பதிவு. அப்போ இந்த குரு உத்திராடம் அப்படிங்கிறனாலே உங்களுக்கு விநாயகரை குறிக்கும். இப்போ விநாயகர் வந்து தலை வெட்டி ஒட்டப்பட்ட தலை விநாயகருக்கு. அதனால் அந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம், தையல் போட்டது, ஒரு சர்ஜரி நடந்தது எல்லாமே இருக்கும். அதே போல் பேச்சு குறைபாடு உள்ளவங்க இருப்பாங்க. அதே போல் இவங்க ஏதாவது தொழிலே செஞ்சாலுமே அந்த மாதிரி பேச்சு குறைபாடு உள்ள நிறுவனத்திலோ அந்த மாதிரி குழந்தைகள் மையத்தில் வேலை செய்வாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் வந்து ஏக்கம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பது ரொம்ப தாமதமாக இருக்குது. குழந்தை பிறந்து இறந்து பிறப்பதுன்னு சொல்கிறோம்ல, காணாமல் போகிறது, குழந்தைகளால் ஏக்கம், ஒரு குழந்தைய இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே ஏதாவது ஒரு சப்போஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இருக்கும், ஆனால் பெண் குழந்தைக்காக ஏக்கம் இருக்குது, பெண் குழந்தை இருக்கும், ஆணுக்காக ஏக்கம் இருக்குது.
மொத்தத்தில் இது வந்து குருவுடைய கர்ம பதிவு பெற்றனால குழந்தைகளால் ஏக்கம் உள்ள நட்சத்திரம் இந்த உத்திராடம். அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு சூரியனுடைய சாரம்ங்கிறதுனால வந்து ஹீட் பாடியாக இருப்பாங்க. அப்போ பெண்களாக இருந்தாலும் உடல் ரீதியாக வந்து இவங்க வந்து உடலில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அடுத்ததாக 22 நட்சத்திரத்திலேயே 22ஆம் நட்சத்திரம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் திரு ஓணம்னு இதுக்கு ஒரு திருங்கிற ஒரு ரெஸ்பெக்டே கொடுத்துருக்காங்க. ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அதை குறிக்கக்கூடியது தான் இந்த திருவோண நட்சத்திரம். இது வந்து சுக்கிரனுடைய தோஷம். அப்போ இது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த பக்கத்து வீட்டில் இந்த நிலம் பிரச்சனை சந்தை கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். திருவோணத்துக்காரங்களுக்கு வந்து நில அடி பிரச்சனைன்னு சொல்லுவோம்ல, காம்பவுண்டு பிரச்சனை, இது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சுக்கிரனுடைய தோஷங்கிறதுனால இவங்க வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடாது. அளவுக்கு மீறி சம்பாதிச்சாங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இழப்போ உயிரிழப்போ கண்டிப்பாக ஏற்படும். இவங்களுக்கு எல்லாமே இருந்தும் இல்லாமைங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் இவங்களுக்கு வந்து மணியுடைய டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த காசு விஷயத்தில் இவங்களுக்கு வந்துட்டு கலத்துறதுக்குள்ளே புரிதல் இருக்காது. ஒரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவோணம்னா சந்திரனுங்கிறனால மெடிசன், அதனால் மருத்துவம் சார்ந்த தொழில் வந்து இவங்களுக்கு கைகூடும். அடுத்தபடியாக 23ஆவது நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்டம் நட்சத்திரம்ங்கிறது வந்துட்டு செவ்வாயை குறிக்கும். அதாவது சனியுடைய கர்ம பதிவு பெற்றது. மேலும் இது வந்துட்டு அதிக உழைப்பு. இவங்களுக்கு வந்து உழைப்புனால இவங்களுக்கு வந்து இன்கம் வந்து குறைவாக இருக்குது. உழைப்பு ஓவராக இருக்குது, இன்கம் குறைவாக இருக்குது. காதல் இருக்கும், கோபம் இருக்கும். செவ்வாய்ங்கனால கோபம் இருக்கும். இவங்களை பொறுத்தவரையில் அவிட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. அதே சேம் டைம் இவங்க வந்து விலகி விட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து பரம்பரை சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் அவிட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பெண் சிங்கத்தை குறிக்கும். இப்போ ஜென்ரலாக சிங்கத்திலேயே பெண் சிங்கம் வந்து ரொம்ப வேட்டையாடும். அப்போ இவங்க குடும்பத்தை வந்து இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணி வழி நடத்தி கொண்டு போயிட்டுருப்பாங்க. 24ஆவது நட்சத்திரம் சதயம். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொகை 6. அப்போ 6ங்கும் போது சுக்கிரன். இவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இருக்காது. இது வந்து ராகுடைய கர்ம பதிவு. அப்போ மெடிக்கல் லைன் வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக செய்யலாம். இதே சதயம்னா ஒரு பெண் குதிரையை குறிக்கும். அப்போ இவங்களுக்குள்ள ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. அதே சேம் டைம் உதச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அரசு உத்தியோகம் இவங்க குடும்பத்தில் யாராவது இருக்கும். யூனிஃபார்ம் போட்டவங்க இருப்பாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் குடும்பம்னு சொல்லலாம். அதே போல் சதயம் அப்படின்னா 100. அப்போ இவங்க எல்லாமே எங்கே போனாலும் இவங்க வந்து 100க்கு 100 வெற்றி அடையக்கூடிய தன்மை, ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சக்கூடிய நண்பராக இருப்பாங்க. மருத்துவ குணம் இருக்குது. இவங்க வந்துட்டு வாழ்க்கையில் 100 லிங்கம் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் புற்று கோயில் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக புரட்டாதி நட்சத்திரம். இந்த புரட்டாதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குருவுடைய சாரம் பெற்றது. ஆனால் இது வந்து சூரியனுடைய கர்ம பதிவு. அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும். அப்பாவுடைய அனுகூலம் குறைவு. ஆனால் இவங்க வந்து தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு குரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. அரசு உத்தியோகம் இதெல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடன் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கடன் வச்சுக்கக்கூடாது. அதே போல் இவங்க குடும்பத்தில் 2 தாரம் அதாவது 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் வாழ்ந்துக்கிட்ட வம்சம்ங்கிறது புரட்டாதி சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு வண்டி வாகனங்கள் விரயமாகும். ஸோ அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் அரசு சார்ந்த தொல்லைகள் இவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க சூரியனுடைய கர்ம பதிவுங்கிறதுனால. இதே போல் கூட்டுத்தொகை 25ஆவது நட்சத்திரங்கிறனால 7ங்கிறதுனால கலத்தரம் புரிதல் இவங்களுக்கு வந்து இருக்காது. அடுத்தபடியாக 26ஆவது நட்சத்திரம். இது வந்து உத்திரட்டாதி. அப்போ 26 கூட்டுத்தொகை 8. அப்போ 8னாலே சனி. இங்கே சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. ஸோ சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்றது. அப்போ இந்த உத்திரட்டாதினாலே சனி பகவானாலே இவங்க வந்து லேட்டாக பேசுவாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக எல்லாமே நடத்துவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏன்னா சனி பகவானா இருட்டு. அப்போ வந்து இரவில் வந்து இவங்க ரொம்ப சக்தியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்துட்டு காசு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எல்லாருமே. அதே போல் இவங்க வந்துட்டு ஒரு எதுவுமே ஒரு ஈஸியாக இன்கம் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவங்க. காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க.
இவங்க வந்துட்டு வாழ்க்கையில் சிறப்படைகிறதுக்கு வந்து பசுவுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருப்பதி போயிட்டு வர வர வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க வந்து திருப்பதி சென்று வர வர இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நன்மை உண்டாகும். இறுதியாக ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கூட்டுத்தொகை 9, 9னா செவ்வாய். எனவே இது வந்து செவ்வாயுடைய கர்மப்பதிவு பெற்றது. அப்போ இங்கே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரேவதி பெண்களாக இருந்தானா லேட் மேரேஜ் வந்து பெஸ்ட்டு. ரேவதிங்கிறது கடைசி. அப்போ இவங்களுக்கு வந்து காலில் பிரச்சனை, பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப காலை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே போல் இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் உதவும் தன்மை கண்டிப்பாக இருக்கும். அதாவது விஷதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு அலோபதி வந்து தோஷம். ஸோ ஜென்ரலாக ரேவதி நட்சத்திரக்காரங்க யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து படிக்கிறது வேஸ்ட்டு, உங்களுக்கு செட் ஆகாது, படிப்பு வராதுன்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டாக்டர் ஆகணும்னா சித்தாவோ ஆயுர்வேதா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு செவ்வாய்னால விபத்து, அதனால் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் இதெல்லாமே இருக்கும். இவங்க வந்துட்டு காவல் தெய்வம் வழிபாடுறது ரொம்ப சிறப்பு. ரேவதி வந்துட்டு யமன் பிறந்த நட்சத்திரம். அப்போ இவங்க வீட்டு பக்கத்தில் சுடுகாடெல்லாம் இருக்கும். இவங்களை பொறுத்தவரை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஹெல்த் வைஸில். ஓகே, இறுதியாக நான் வந்துட்டு இந்த சூரியன் இன்றைக்கி வந்து பவகரணம்ங்கிறதுனால ஒரு சூரியன் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொண்டு வந்தேன். நான் அதையும் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது நவகிரகத்தில் வந்து தலைவராக இருக்கக்கூடியது வந்துட்டு சூரிய பகவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனால தந்தை, எலும்பு, கண், அரசு இவை எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம். சூரியன் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை. எனவே சூரியன் கிரகத்துக்கு பிறகுதான் மற்ற கிரகம். சூரியன் தான் ராஜ கிரகம். சூரியன் வந்து ஒரு ஆண் தன்மையுடைய கிரகம். தர்ம சந்தனை, ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. இருளை அகற்றி உலகத்திற்கு ஒளி தரும் சூரியன். அதாவது ஜாதகத்தில் வாழ்வின் பாதவை ஒளிரச் செய்யும் கிரகங்களில் முதன்மையானது சூரியன். சூரியன் என்பது வெறும் ஒரு கிரகம் அல்ல, ஆன்மபலத்தின் அடையாளம், அதிகாரத்தின் அரியாசனம், புகழின் பொற்கிரீடம். ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து யாருக்கு வலிமையாக அமர்ந்திருக்குதோ அந்த ஜாதகர் கட்டத்தில் தனித்து தெரியும். அதாவது ஆளுமை, வாழ்க்கையில் உயர்த்தி நிற்கும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள். சூரியன் வந்து ஜாதகத்தில் அருள் பெற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை இயற்கையாகவே துணையாக இருக்கும். அவர்கள் எடுத்த காரியம் தலைமை ஏற்கும் தன்மையுடையவர்கள். பிறருக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காகவும் இருப்பார்கள். அரசு சார்ந்த தொடர்புகள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. சமூக மரியாதை, கௌரவம், புகழ் ஆகியவை சூரியனால் கண்டிப்பாக கிடைக்க பெறுவார்கள். மேலும் சூரியன் வந்து ஒருவருக்கு உச்ச நிலையில் இருந்துச்சுன்னா விடியற்காலை சூரியன் போல் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்து நண்பகல் சூரியன் போல் உச்சத்தை தொடுவார். எனவே அதிர்ஷ்டம் அளிக்கும் கிரகத்தில் சூரியன் முக்கிய பங்கு. எனவேதான் அவர் செல்வத்தை மட்டுமல்ல, அந்த செல்வத்தை அனுபவிக்க தேவையான மரியாதை, கௌரவம் மற்றும் ஆளுமை வழங்கக்கூடியவர் சூரியன். சூரியன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஒளிமயமாகும். சூரியன் அருளாக இருந்தால்தான் மனிதன் ஒளியாக மாறுவான். அதாவது ஜோதிடத்தில் சூரியன் ஆன்மா, அதிகாரம், தந்தை, அரசு, புகழ், தலைமை இவை எல்லாமே சூரியன் தன்மை, நன்மைகள், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாமே வழிகாட்டுதல் கிடைக்கும். நிர்வாகத்திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஆளுமை மேம்பாட்டு வழக்கு உயர்ந்த இலக்குகளை அடையும் மன வலிமை எல்லாமே சூரியனுக்கு உண்டு. எனவே ஜாதகத்தில் சூரியன் நல்ல முறையில் இருந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையில் தொழில் ரீதியாகட்டும், சொந்த தொழிலோ இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அரசு தொழிலோ கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்து என்னுடைய உரையை நான் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். மேலும் எனக்கு இன்று வந்து அமிர்த யோகம் அப்படிங்கிறனால இந்த கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி.
அவனர்களாலே அவள் தாள் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, ஓங்குக ஜோதிடர் புகழ், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த லட்சுமி பிரசன்ன ஜோதிட நிறுவனர் கவிதா மேடமுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். சாருக்கு தென்றல்னு பட்டம் கொடுத்தது எவ்வளோ உண்மைன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அப்படியே அந்த ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு தென்றல் மாதிரியே பேசி கரெக்டாக அந்த நட்சத்திரத்துக்கு அவர் சொல்கிறது 100% மேட்சிங்காக வருது. நானும் கவனிச்சுட்டே தான் வந்தேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது, என்னோடய குடும்பத்தாருக்கும் மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மேட்சிங்காக வந்திருக்கும். அந்த சார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு கன்னியப்பன் சார் அவர்களையும், கோபி பிரியன் சார் அவர்களையும், ரவிசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். குரு சார் அவர்களையும் அழைக்கிறேன்.